ஹலோ வியூஸ், வெல்கம் டு ரா சொல்யூஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எந்த வெப்சைட்டை உங்களுக்கு பிளாக் பண்ணணுமோ, உங்களுக்கு எந்த வெப்சைட் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது உங்களோட கம்ப்யூட்டரில், ப்ரௌசரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்படி வித்தவுட் எனி சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் கடைசி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட பிசி இல்லாட்ட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சி ட்ரைவுக்குள்ளாடி நீங்கள் போங்க. சி ட்ரைவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி விண்டோஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 32 அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சிஸ்டம் 32. அப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். டிரைவர்ஸ். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இடிசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இடிசி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபோல்டரில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 127.0.0.1 இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் இல்லை ஹேஷ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஹேஷ் போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஐபி அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணணும். சேம் ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த வெப்சைட் உங்களுக்கு பிளாக் பண்ணணுமோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு facebook.com அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். மேலே ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்றேன். அடுத்து என்னோடய ப்ரௌசரில் போய் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது www.facebook.com அப்படி கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணும்போது ஃபேஸ்புக் என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி திஸ் சைட் cannot be reached அப்படின்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டரில் இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சிம்பிள் வே யூஸ் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like and comment, subscribe.